தாண்டித்தான் ஆக வேண்டும். யோர்தானை தாண்டும் பொழுது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்தார்கள். இப்பொழுது யோசுவா மூலமாக யோர்தானை தாண்டினார்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோர்தான் என்பது ஒரு பெரிய குழப்பங்களை குறிக்கிறது. யோர்தான் என்பது பெரிய சோதனையை குறிக்கிறது. அந்த சோதனையை தாண்டும் பொழுது அவர்கள் கில்கால்களே பாளையம் இறங்குகிறார்கள். கில்காலுக்கு வந்த உடனே கர்த்தர் சொல்கிறார், இனி எங்க உள்ள வந்துட்டீங்கன்னா கானானுக்குள்ளாக நெருங்கி வந்து விட்டீர்கள். இப்ப கானானுக்குள்ளாக வந்த பொழுது அது வரைக்கும் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது பார்க்கும் பொழுது தேசத்தின் பலனை புசிக்க ஆரம்பித்தார்கள். கில்கால்களே பாளையம் இறங்கும் பொழுது பஸ்காவை ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது மறுநாளிலே மன்னாவை தேடினார்கள். மன்னா பொழியவில்லை. அதற்கு பதிலாக அந்த கானான் தேசத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். இந்த காலவேளையில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் ஒரு சில நிந்தைகளோடு நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். எனவே வசனம் சொல்வது, வார்த்தை சொல்வது, இனி நிந்தை இல்லை, நிந்தையை புரட்டி போட்டேன். யோர்தானை தாண்டும் பொழுது, ஆமா, யோர்தானை தாண்டும் பொழுது, ஆமா,